கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலக ஓட்டத்திலே நாம் மற்றவர்கள் மூலமாக அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை மூலமாக சத்துனுடைய தந்திரத்தினாலே சூழ்நிலையினாலே விழுகிற அல்லது மடங்கடிக்கப்படுகிற தருணங்கள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட தருணங்களிலே நாம் தேவனை சார்ந்து முழுமையாய் அவரை விசுவாசித்து ஜீவிப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை தாங்குகிறவராகவும் அவர் நம்மை தூக்கி விடுகிறவராகவும் காணப்படுகிறார். மனிதனை நம்புவோம் என்று சொன்னால் மனிதன் 100% நம்மை தாங்குவானா அல்லது தூக்கி விடுவானா என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் தேவனையே நாம் 100% நம்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் விழுகிற சூழ்நிலையில தாங்குகிறவராகவும் மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலையில தூக்கி விடுகிறவராகவும் காணப்படுகிறார். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையில செபிக்கலாம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 145:14 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களை தாங்குகிற தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தாங்கும்படியாகவும் தூக்கி விடும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, விழுகிற சூழ்நிலையில மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலையில உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் தாங்கி தூக்கி விடுவீராக. கர்த்தர் அவனமாகவே செய்தபடியினால நன்றி சொல்லுகிறோம். சத்துருடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் வீழ்த்தும்படியாக மடங்கடிக்கும்படியாக சத்துரு செய்கிற சகல தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில முறியடிக்கப்படுவதாக விலகுவதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. இயேசுவின் இனிதான நாமத்தில செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.